சென்னையில் பொறியியல் பட்டப்படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகள். University Department CET campus in Electronics and Communication Engineering. KM Harshita, University Department of Anna University Chennai CET campus in Computer Science and Engineering branch. பொறியியல் படிப்புகளுக்கான பொது கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தொடங்கி வைக்கும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அபிநயாவிடம் பேசலாம். அபிநயா, இன்றைக்கு தொடங்க இருக்கின்ற இந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வில் எத்தனை மாணவர்கள் பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? விரிவாக சொல்லுங்கள். முதல் நாள் கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் சுமார் 3000 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான கலந்தாய்வு சற்று முன்னர் தொடங்கி இருக்கிறது. முதலிடத்தை அபூர்வ தர்ஷினி என்ற மாணவி பெற்றிருக்கிறார். அதேபோல் 2ஆம் இடத்தை பரதன் என்ற மாணவரும், 3வது இடத்தை ரக்ஷனா என்ற மாணவியும், 4வது இடத்தை சிவராம், 5வது இடத்தை ஹர்ஷிதா ஆகிய மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். இவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் கலந்தாய்வை தொடங்கி வைக்கும் காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவு கலந்தாய்வில் மொத்தம் இன்று முதல் 21ஆம் தேதி வரை, ஜூலை 21ஆம் தேதி வரை இந்த கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு 23, 24ஆம் தேதிகளில் தொழிற்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தனியாக நடத்தப்பட இருக்கிறது. இந்த தொழிற்பிரிவு கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியலும் தனியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு துணை தேர்வு எழுதிய மாணவர்கள், அதாவது தேர்ச்சி பெறாமல் துணை தேர்வு எழுதியக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கான கலந்தாய்வும் தனியாக நடத்தப்படும். ஒருவேளை எஸ்சி அருந்ததியல் பிரிவில் நிரம்பாமல் இடங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த இடங்களை எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு ஒதுக்கும் கலந்தாய்வும் தனியாக நடத்தப்படும். இவையெல்லாம் சேர்த்து 27ஆம் தேதி இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வு நிறைவு பெற இருக்கிறது. வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரத்தில் தான் கலந்தாய்வு நிறைவடையும். இந்த ஆண்டு மிக விரைவாகவே நிறைவு பெறுகிறது. இதற்கு முக்கிய காரணம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விண்ணப்பித்திருக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது ஒரு காரணம். இதனால் விரைவாகவே அந்த கலந்தாய்வு அட்டவணை நிறைவு பெற்றிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கணேஷ், அபிநயா, இதுல முதல் 5 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகள் எந்த பாடப்பிரிவை தேர்வு பண்ணியிருக்கிறார்கள்? பெரும்பாலான மாணவர்களுடைய விருப்பம் எந்த பாடமா இருக்கு? வழக்கமாகவே இந்த மூல பொறியியல் படிப்புகள் என்று சொல்வார்கள், அதாவது கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் என்று இசிஇ, மெக்கானிக்கல், இந்த படிப்புகளை தான் இதுவரைக்கும் அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வு செய்திருக்கிறார்கள். இது 5வது இடத்தை பிடித்திருக்கும் ஹர்ஷிதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிப்பை தேர்வு செய்திருக்கிறார். அதற்கான வாய்ப்புகள் இப்போது வளர்ந்து வருவதாக தாம் கேள்விப்பட்டதை தொடர்ந்து இந்த படிப்பை தேர்வு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றபடி முதலிடத்தை பிடித்திருக்கும் மாணவர் இசிஇ பிரிவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்து 2வது இடத்தை பிடித்தவரும், 3வது இடத்தை பிடித்திருப்பவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவையும், 5வது இடத்தை பிடித்திருக்கும் மாணவர் இசிஇ பிரிவு, 4வது இடத்தை பிடித்திருக்கும் மாணவர் இசிஇ பிரிவை தேர்வு செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் மற்ற மாணவர்களும் தேர்வு செய்திருக்கிறார்கள். வழக்கமாகவே கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் பிரிவை அதிகமான மாணவர்கள் தேர்வு செய்திருந்தனர். அதற்கு முன்பு ஆண்டைய பொறுத்த வரைக்கும் இசிஇ பிரிவு மெக்கானிக்கல் பிரிவும் தான் மாறி மாறி அதிகமான மாணவர்கள் தேர்வு செய்திருக்கும் ஒரு பிரிவாக இருந்தது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் அது 4வது இடத்துல 5வது இடத்தில் தான் இருந்தது. இந்த ஆண்டு அது அதிகரிக்கும் என்ற ஒரு விஷயம் கல்வியாளர்கள் தரப்பிலும் பார்க்கப்படுகிறது. ஏன்னால் அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குமோ என்ற ஒரு எண்ணம் மாணவர்களிடையே வளர்ந்திருப்பதாகவும் கல்வியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.